இந்த நல்ல செய்தி எல்லா உலகம் எங்கிலும் இருக்கிற ஜனங்களுக்கு பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்கிறது பரலோக தேவனுடைய திட்டமாய் இருக்கிறது. ஆகையினாலதான் எங்களை போல நிறைய பேர் பல கிராமங்கள் பல தேசங்களில் போய் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்து நற்செய்தியை குறித்து சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பூமியில மனுஷனாய் பிறந்தது மாத்திரமல்ல, ஒவ்வொரு மனுஷனுடைய பாவத்தினால வந்த சாபத்திற்காக தன்னையே பலியாக்கினார். சிலுவையில அறையப்பட்டார், சிலுவையில சுமந்து சிலுவையில் அறையப்பட்டு சிலுவையில இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில அடிக்கப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆவது நாள் உயிர் தெழுந்தார். தன்னை வெளிப்படுத்தினார், பரலோகத்துக்கு போனார். வேதம் சொல்லுகிறது மறுபடியும் இயேசு கிறிஸ்து வருவாராம். இயேசு கிறிஸ்துனுடைய வருகைக்கும் இந்த பூமியினுடைய முடிவுக்கும் என்ன அடையாளம் என்று இயேசு கிறிஸ்துவனிடத்துல சீசர்கள் கேட்கும்போது இயேசு சொன்னார், என்னுடைய வருகையின் கடைசி கால அடையாளம் கொள்ளை நோய்கள் வரும், கடைசி காலம் சமுத்திரம் கொந்தளிப்பாய் இருக்கும், ராஜ்யத்திற்கு ராஜ்யம் யுத்தங்கள் எழும்பும். பல தேசத்துல யுத்தங்களை, ஜனத்திற்கு ஜனம் ராஜ்யத்திற்கு ராஜ்யம் விரோதமாய் எழும்பும். பயங்கர பூமி அதிர்ச்சிகள் வரும், கொள்ளை நோய்கள் வரும், பஞ்சங்கள் வரும். கடைசி காலம் இப்படித்தான் இருக்கும். ஆனா வேதம் சொல்லுகிறது கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொல்லி. சூழ்நிலை எதுவாயிருந்தாலும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு அவர் நன்மை அளிக்காமல் இருக்கிறவரை அல்ல. ஆகவே இயேசு இந்த பூமியினுடைய கடைசி நாட்கள்ல மறுபடியும்